நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். பகவான் கண்ணனே காப்பாளன். அவனை தவிர நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து காத்து கொடுக்கக்கூடியவர் யார் என்று ஆழ்வாருடைய கேள்வி. கண்ணனிடத்தில் அந்த ரெண்டுமே உண்டு. நமக்கு இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் போக்குகிறார், விரோதிகள் அனைவரையும் தொலைக்கிறார். விரோதிகளை போக்கி விடுறாருங்கிறதை முதல்ல பூதனையை தொலைக்கிறதுலேருந்து பார்த்துன்னு வரும். பூதனை முடிந்தாள், சகடாசுரன் முடிந்தான், திருநாவர்த்தாசுரன் முடிந்தான், வத்ச கபித்தாசுரர்களை அழித்தான், பகாசுரன் போனான். இப்படி ஒரு அசுரர்களையா கண்ணன் கொன்று கொண்டு வந்தான். இப்ப நாம பார்க்க போறது அடுத்த அத்தியாயம் 36வது அத்தியாயம். இதிலே அரிஷ்டாசுரன் என்பான் ஒரு காளை வடிவத்தில் கண்ணனை கொல்லுவதற்காக வந்தான். அவனுடைய கால்களை பற்றி சுழற்றி எரிந்து அரிஷ்டாசுரனை முடித்தான் எம்பெருமான். இதற்கு பிற்பாடு கம்சன் இந்த செய்திகளை எல்லாம் நாரதர் மூலமாக கேள்விப்பட்டு இனிமேல் நம்மிடத்திலிருந்து அங்கு அனுப்பி கண்ணனை கொல்வதற்கு ஆளில்லை, ஆகையால் அக்குரூரரை கோகுலத்துக்கு அனுப்பி கண்ணனை இங்கே வரவழைத்து இங்கே ஆள் வைத்து கொன்று விடுவோம் என்று போஜபதியான கம்சன் நினைக்கிறான். இந்த ரெண்டத்தான் இப்ப நாம் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். 36வது அத்தியாயம். 1 அரிஷ்டாசுரன் என்கிற விரோதியை முடித்தது. 2 கம்சன் அக்குரூரரை அனுப்பி வைத்து கண்ணனை அழைத்து வாரும் என்று ஆணையிட்டது. இந்த ரெண்டு தான் இப்ப நாம பார்க்க போற கதை. கண்ணனிடத்துல பெருமை, நமக்கு இருக்கிற விரோதிகள் அத்தனை பேரையும் தொலைக்கிறார். அதோடு இல்லாமல் அவரோடையே நாட்டியம் ஆடலாம், அவர் பேரழகை ரசிக்கலாம், அவர் புல்லாங்குழல் கச்சேரியை கேட்கலாம், அவர் பாத தூளியை தலையால் தரிக்கலாம், அவர் சூடிக்களைந்த துளசியை உண்ணலாம், அவரோட ராசக்கிரீடை கும்பநிருத்தியம் அத்தனையுமே பண்ணலாம், அவர் உண்ட மிச்சலான சக்கர பொங்கலையும் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் அனுபவம் தானே, இதெல்லாம் மதுரமான இனிமையான அனுபவம் அல்லவா? இதனாலதான் வல்லபாச்சாரியர் தெரிவிக்கிறார், அதரம் மதுரம். பகவானுடைய திரு உதட்ட பார்த்தாலே மதுரம். வதனம் மதுரம், அவனுடைய வாயோ பேச்சோ மதுரம். நயனம் மதுரம், அவன் கண்களால நோக்குவதே மதுரம். ஹசிதம் மதுரம், அவனுடைய சிரிப்பு ரொம்ப மதுரமா இருக்கு. ஹிருதயம் மதுரம், பகவானுடைய நெஞ்சு அவனுடைய திருமார்பை பார்த்தாலும் அழகா இருக்கு. உள்ளூர இருக்கிற நல்லெண்ணமும் நன்னாத்தான் இருக்கு. அப்ப கண்ணனிடத்துல ரெண்டுமே பெருமை. நிஜமா அவருடைய திருமேனியோட நடக்கிறதும் ரொம்ப அழகா இருக்கு. திருவடியே அழகு. அந்த திருவடி பூமியில படம் நடக்கிறது இன்னும் அழகா இருக்காதா? அது ஓர் நடை அழகு. இன்னொரு அழகு, அவன் நடத்தி காட்டின ஒன்னொன்னும் நன்னா இருக்கும் இல்லையா? அதை பார்த்து நாம் பின்பற்றலாமே. அதைத்தான் கமனம் மதுரம். மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். இதை வல்லபாச்சாரியர் மதுராஷ்டகம் என்ன 8 ஸ்லோகங்கள் ரொம்ப ஆச்சரியமா எழுதி வைத்தார். 1479 பிறந்து வாழ்ந்து வந்த பெரியவர். அந்த வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துலதான் இன்னைக்கு துவாரகையே நடந்து வருகிறது. அந்த சுவாமி கண்ணனை பத்தி சொல்லும் போது ஒரு பக்கத்தில் கண்ணன் நமக்கு காப்பாளனாக இருக்கிறான், மற்றொரு பக்கத்தில் இனிமையானவனாக இருக்கிறான். காக்கிறதுக்கு காப்பு ஆச்சு, இனிமைக்கு அனுபவிக்கிறதுக்கு அனுபவமாச்சு. இதுக்கு மேல கண்ணனிடத்துல நாம் என்ன கேட்க போகிறோம்? அப்படி நம்மை காப்பதற்காக அரிஷ்டாசுரனை முடித்ததுதான் இப்ப நாம பார்க்க போறது. 36வது அத்தியாயம். முதல் ஸ்லோகத்துல சொல்றார், அத தர்ஹ்யாகதோ கோஷ்டம் அரிஷ்டோ விருஷபாசுரஹ மஹீம் மகா கபுத்காயா கம்பயன்னு குரவிக்ஷதாம். அப்போது கண்ணனை முடிக்க வேண்டும் என்று ஒத்தொத்தரையா கம்சன் ஏவி விட்டு கொண்டிருக்கும் போது பெரிய காளை மாட்டின் உருவத்தில் மலை போன்ற திமிலோடே கூட உருட்டிய கண்களை விழித்து கொண்டு நீண்ட கொம்புகளோட சுருட்டி உயர்ந்தெழுந்த வாளோடே காளை உருவத்தில் அரிஷ்டாசுரன் வந்தார். மஹீம் மகா கபுத்காயா, அவருடைய கபுத்து திமில்
அந்த திமில் இருக்கிற உருண்டு திரண்டு இருக்கிற கொழுப்பை பார்த்தா யாரையும் அடிச்சு வீழ்த்திடும். உத்தம்ய குச்சம் வப்ராணி விஷாணாகிரேண சோத்தரன் கிஞ்சித்து கிஞ்சித்து சக்கரன் முஞ்சன்னு மூத்திரையன் ஸ்தப்தலோச்சனா. அவன் கண்ணை புரட்டி முழித்து பார்க்கிறத பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். மூத்திரத்தை பெருக்கி கொண்டு ஆங்காங்கு சாணகத்தை இட்டுக்கொண்டு தன்னுடைய காலால பூமியில ஓங்கி ஓங்கி உதைத்து கொண்டு கண்ணனை நோக்கி வேகமா ஓடி வரார். பதந்த காலத்தோ கர்ப்பாக ஸ்ரவந்தி ஸ்ம பயேனவை நிர்விசந்தி கனாயஸ்ய ககுத்யச்சல சங்கையா. அப்போது அவனுடைய ஒலி, காளமாடு ஒலி கொடுக்கறது இல்லையோ, அதாவது பசுமாடுகள்லாம் மெதுவா மானு சத்தம் போடுறது, காளமாடு ஒரு உருவல் ஒலியோட ஒலிக்கிறது. அந்த ஒலியை கேட்ட உடனே பூர்ண கர்ப்பிணியா இருக்கிறவர்களுக்கெல்லாம் கர்ப்ப சிதைவே ஏற்பட்டு பிரசவமே ஆயிடுமா. அவன் இருக்கிற உயரத்துக்கு அந்த கக்குத்து திமில் இருக்கே, திமில மலைன்னு நினைத்து கொண்டு அதுல மேகங்கள்லாம் தங்கிட்டு போக ஆரம்பிச்சுதான். பசவோ துத்ருவுர் பீதா ராஜன் சந்தியஜ்ய கோகுலம் கிருஷ்ண கிருஷ்ணேதி தேசரவே கோவிந்தம் சரணம் யயுகு. அங்க இருக்கிற சிறு பசுமாடுகள் எல்லாம் நமக்கு யமன் வந்துட்டார்னு பயந்து போய் கோகுலத்தை விட்டே ஓடத் தொடங்கினார்கள். ஹே கிருஷ்ண கிருஷ்ணா, நீதான் எங்களுக்கு காப்பாளன், நீயே வந்து எங்களை காப்பாய் என்று கண்ணனை கூப்பிட்டார்கள். கண்ணன் அந்த இடத்துக்கு வந்தார். மா பைஷ்டேதி கிராஸ்வாஸ்ய விருஷாசுரம் உபாஹ்வயத். 7வது ஸ்லோகத்துல சொல்றார், கோபாலைஹி பசுபிர் மந்த திராசிதைஹி கிம் அசத்தமா. அப்போது கண்ணன் தன்னுடைய தோழனுருத்தனோட மலை போல நிற்கிற அரிஷ்டாசுரனுக்கு முன்னாடி வந்து நின்று தோழனுடைய தோல்ல தன்னுடைய கைகளை ஊன்றி கொண்டு அப்படி அசட்டையா அவனை பார்த்து கேட்கிறான், இந்த சிறு சிறு பசுமாடு கன்றுக்குட்டிகளையும் பெண்களையும் பயப்படுத்துறதுலயே அவனுடைய வீரம் இருக்கு. நீயா வீரன்? கோடையாட்ட வந்து பெண்களையும் பசுமாடு கன்றுக்குட்டிகளையும் பயப்படுத்திருக்கியே, உனக்கு வேணும்னா என்னை என்றோ கூப்பிட்டு இருக்க வேண்டும், என்ன வேணும்னு கேலி பேசினான். சக்யுரம் சே புஜா போகம் பிரசாரிய அவஸ்திதோ ஹரிஹி சோப்பியேவம் கோபிதோரிட்டா குரேணாவநில முல்கில்கன்னு. உடனே இப்படி கேலி பண்ணப்பட்டவுடன் இன்னும் கோபம் ஏற்பட்டு வேணும்னு குரு குரு என்று சத்தம் போட்டு கொண்டு தன்னுடைய கால்களால தரையை ஓங்கி உதைத்து கண்ணனை நோக்கி வேகமா முற்றத்துக்காக வந்தான். உத்யத் புச்ச பிரமன்மேகா குருதா கிருஷ்ணம் உபாத்ரவத்து. தன்னுடைய வாலை மேல தூக்கி கொண்டு பிழித்த கண்களோட கண்ணை நோக்கி வர பக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் பயம். ஓ, இவ்வளவு பெரிய காளமாடு வந்து நம்ம கண்ணன் பேர்ல மோதி விடுத்துனா? ஒரு நிமிஷம் கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கு, அவர் எத்தனை அனுபவத்தோடு இருக்கிறவர், எவ்வளவு மென்மையானவர், இனிமையானவர், தொட்டாலே கண்ணு செவந்து போயிடுமே, திருமேனி செவந்து போயிடுமே, இத்தனை அழகு இருக்கே. இதை நினைச்சுட்டு இத போல ஒரு காளமாடு வந்து மோதித்துன்னா கண்ணன் பாடு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சோமே நமக்கே கயர் கலங்கி போடும். கதி கலங்கி போய் கண்கள்ல இருந்து ஜலமே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓ, நம்ம கண்ணனுக்கு ஆபத்தா? சிறு குழந்தை, 10 வயசு குழந்தை, இப்பதான் 10 போறது. 10 வயசு ஆகித்தான் மதுரை பட்டணத்துக்கே கண்ணன் திரும்பி போனார். 10 வயசு குழந்தை எவ்வளவு அழகா நம்ம பாத்துக்கணும், பேணி பாதுகாத்து மெய் நொந்து பெத்து வெண்ணையும் பாலும் தயிரும் கொடுத்து வளர்த்தது இந்த காளமாட்டினுடைய கொம்புக்கு அகப்படுறதுக்கா என்று பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறச்சே கிரகித்வா சிருங்கயோஸ்தம்பா அஷ்டாதச பதானி சஹ பிரத்யபோவாக பகவான் கஜா பிரதிகஜம் யதா. ஆனா சுத்தி இருக்கிற நாம தான் பயந்துட்டு இருக்கணுமே தவிர ஒரு யானை ஓடி வந்தது, அதை எதிர்த்து இன்னொரு பெரிய யானை நின்று ஓங்கி தன்னுடைய தந்தத்தோட தந்தம் லாக் பண்ணி ஓங்கி ஒரு குத்தித்தனா எப்படி இருக்கும், அதை போல கண்ணன் தைரியமா நின்று அரிஷ்டாசுரனுடைய 2 கொம்புகளையும் பற்றி கொண்டு அதை அசைக்க மாட்டாமல் பின்னுக்கு பிடித்து தள்ளினான். அது 18 அடி தூரம் நிற்க மாட்டாம பின்னாடி போய் விழுந்தது. கிரகித்வா சிருங்கயோஸ்தம் அஷ்டாதச பதானி சஹ. 11வது ஸ்லோகத்துல சொல்றார், 18 அடி பின்னாடி போய் விழுந்தது. பிரத்யபோவாக பகவான் கஜ பிரதிகஜம் சத்வரஹ தம் ஆபதந்த சநிகிருஹ்ய சிருங்கயோஹ பதா சமாக்கிரம்ய நிபாத்திய பூதலே நிஷ்பீடயாமாச யதார்த்தம் அம்பரம் கிருத்வா விஷாணேன ஜகான சோபதத். மறுபடியும் அது மெதுவே பெருமூச்சு விட்டு கொண்டு உரிமிக்கொண்டு காளமாடு கஷ்டப்பட்டு எழுந்து நின்று தன் சக்தி எல்லாத்தையும் திரட்டிண்டு கண்ணன் நோக்கி வர பார்த்தது. அதற்குள் கண்ணன் காளமாட்டுக்கு அருகில போகினார். அது முக்காவாசி எழுந்திருக்கிற சேவை கொம்புகளை 2ஐயும் பற்றி பூமியில போட்டு இடிச்சு தள்ள பூமியில போய் மோதிண்டு கீழே விழுந்தது. ஓங்கி தன் திருவடிகளாலே உதைத்தான். அத்தோடு யமபட்டணத்துக்கே அரிஷ்டாசுரன் போய் சேர்ந்தான். அவன் கதை முடிந்தது. அரிஷ்டே நிகதே தைத்தே கிருஷ்டேன அத்புத கர்மணா கம்சாய அதாக பகவான் நாரதோ தேவதரிசனா. ஓ, இவனும் முடிஞ்சு போயிட்டான். உடனே நேர நாரதர் கம்சனிடத்துல போனார். நாரதா,
நீ ஒத்தொத்தரையா அனுப்பிச்சு வச்சுருக்கே, ஒத்தொத்தரா கண்ணன் முடிச்சுடுறான். இனிமே ஒண்ணு உங்ககிட்ட அனுப்புறதுக்கு ஆள் இருக்கிறதா தெரியல. ஒருத்தன் கேசி மிச்சம் இருக்கான், வியோமாசுரன் மிச்சம் இருக்கான். அவன் அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போறார். இப்போதைக்கு அநேகமா சக்தி அத்தனை முடிஞ்சு கொடுத்து. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. யசோதாயாக சுதாம் கன்யாம் தேவக்கியாக கிருஷ்ணமேவச்ச ராமஞ்ச ரோகிணி புத்திரம் வசுதேவேன பிப்யதா. இனிமே உங்ககிட்ட ஆள் கிடையாது. அவனடா நீ அனுப்பிச்ச எல்லாரையுமே முடிச்சுட்டான். என்ன பண்ண போறேன்னு யோசித்துக்கொள். கம்சன் தன்னுடைய மந்திரிகளை கூப்பிட்டான். ன்யஸ்தௌ ஸ்வமித்ரேனன் தேவை யாப்யாம் தே புருஷாஹதாக நிஷம்ய தத் போஜபதி கோபாத் பிரச்சலிதேந்திரியா. 18வது ஸ்லோகத்துல சொல்றார், போன அவ அத்தனை பேரும் முடிஞ்சு போயிட்டான்னே இப்ப நாரதர் சொல்லித்தான் எனக்கு தெரிய வந்தது. இனி இங்கிருந்து அங்கு அனுப்புவதற்கு ஆள் இல்லை. முடிவுக்கு வந்துட்டார். ஞாத்வா லோகமைஹி பாசைஹி பபந்த சஹ பார்ஜயா பிரதியாதேது தேவருஷௌ கம்ச ஆபாஷ்ய கேசினம். இது இந்த வசுதேவரும் தேவகி இருக்கவே தானே கண்ணன் இந்த பாடுபடுத்துறான். அவர்களை கொன்னுட்டோம்னா கண்டிப்பா கண்ணன் இங்க வருவான் என்று நினைத்து தன் கத்தியை உருவிக்கொண்டு கொல்ல போக நாரதர் தடுத்து, வேண்டாம், அவளை சங்கிலியிலே போட்டு கட்டி வைத்து விடு, இனி கண்ணனை இங்கு வருவதற்கு அழைத்து பார் என்று நாரதர் சொல்ல, சரின்னு அதற்குன்னு மல்லர்களை கூப்பிட்டான் கஞ்சன். 21வது ஸ்லோகத்துல சொல்றார், ததஹ முட்டிக சாணூர முட்டிக சாணூர சல தோசல தோசல காதிகான் அமாத்தியானு ஹஸ்திபாம் செய்வ சமாஹூய போஜராட்டு முட்டிகன் சாணூரன் தோசலன். இது முதலான மல்லர்களை கூப்பிட்டான். நான் ஒரு பெரிய வில்லியாக ஏற்படுத்துறதா இருக்கேன். முதல்ல குவலையா பீடம்ங்கிற யானையை நிறுத்தி வைக்க போறேன். கண்ணனை வரவழைக்க போறேன். யானையே கண்ணனை கொன்னுடும். ஒருவேளை கண்ணனை தாண்டி யானையை தாண்டி கண்ணன் வந்துட்டானா முட்டிகனே சாணூரரே நீங்கள் இருந்து மல்ல யுத்தம் பண்ணி அழித்து விடுங்கள். ஒருவேளை அதையும் தாண்டி கண்ணன் வந்தால் நான் அமர்ந்திருக்கிறேன், நானே கண்ணனை கொன்று விடுகிறேன். இதுவே கண்ணனுக்கு கடைசி நாள் என்று கம்சன் அறிவித்தான். நந்த பிரஜே கிலாசாதே சுதௌ ஆனகதுந்துபே ராமகிருஷ்ணோ ததோ முக்கியம் மிருத்யு கில நிதர்சினதா. இனி என்னுடைய மிருத்யு வாழ்வதை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன், சகிக்க மாட்டேன், கண்ணனை கொன்னுட வேண்டிதான் என்ன அக்குரூரர் கையை பிடிச்சிருந்து, நீர்தான் அரசனான நான் உயிரோடு இருப்பதற்கு வழி கூறணும். அக்குரூரர் கண்ணனுக்கு கம்சனுக்கு எல்லாருக்குமே உறவு. அவரிடத்திலே கம்சன் கேட்கிறான், நீ இருக்கிற இந்த அக்கறைக்கு போ, ஒரு வில்லியாகத்தை உங்க மாமா ஏற்படுத்தி வச்சிருக்கார், அந்த வில்லியாகத்தை நன்னா நடத்தி கொடுக்கறது கண்ணனே நீ வா என்று சொல்லி கண்ணனை இங்க அழைச்சின்னு வந்துடும். நான் இந்த ஏற்பாட்டினை பண்ணி கண்ணனை அழித்து விடுகிறேன். இதுதான் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு வழி. घातयिष्य इहानीतो कालकल्पेन हस्तिना यदि मुक्तौ ततो मल्लैहि घातये वैद्युतोपमैहि तयोर् निहतयोस्तप्तान् वासुदेव पुरोगमान् तद्बन्धून् निगनिष्यामि वृष्णिभोष दशार्कहान्. அப்படி கண்ணன் முடிஞ்சு போயிட்டானால் அந்த குலம் வம்சத்தை அழித்து நானே இந்த நாட்டை ஆண்டுடுவேன். சம்பரன் நரகன் பாணன் முதலானவர்கள் உதவியோடு நான் ஆடுவேன்னு சொன்னார். ஏவமாதிஷ்ய அக்ரூரம் மந்திரிணச்ச விஸ்ருஜ்ய சஹ பிரவிவேஷ கிரகம் கம்சஸ்ததா க்ரூரஹ ஸ்வமாலயம். சரி, அக்ரூரர் நாமும் புறப்படுவோம்னு ஆசையோட தயாரானார். இனி அக்ரூரர் எப்படி புறப்பட்டு போறாருங்கிறத பார்ப்போம்.